ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வரன் அமையலையே, அப்போ நம்மளோட சேனலில் பதிவிடக்கூடிய இலவச வரன் பதிவுகளை உடனுக்குடனே பாருங்கள். உங்களுக்கான வரனை தேர்ந்தெடுங்க. பெயர் நித்யா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல சௌராஷ்டிரா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியில் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சேலத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 1/2 ஏக்கர் தோட்டம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தாங்க. இவங்க வந்து லவ் பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டு எல்லா சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவருக்கு வந்து எதிர்பாராத விதமாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்து தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர் உங்களை விட 10 வயசு அவர் பெரியவர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இவங்களுடைய குழந்தைக்காகவும் இவங்களுக்காகவும் இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், ஓரளவு படித்தவராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகள் ஒரு 20 சவரன் நகை வச்சுருக்கிறதாவும், அது இல்லாமல் கையிருப்பில் கொஞ்சம் அமௌண்ட் வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 பசங்க. ஸோ பசங்களை படிக்க வச்சுட்டு இவங்க தனிமையில் தான் இருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து வேறொரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா ஹரிணி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல சௌராஷ்டிரா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் இவங்க உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிகாம் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் தாலுக்கா ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிருஷ்ணகிரியில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ மணமகளுக்கு வந்து திருமணமாகி குறுகிய காலத்திலேயே இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதாகவும், அதுக்கப்புறம் இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மாமியார் மாமனார் கூட தான் வசிச்சிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா கூடலாம் வரலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ பையனையும் படிக்க வச்சுட்டு இவங்க தனிமையில் தாங்க வசிக்கிறாங்க. இவங்களுடைய மாமனார் மாமியாரே வந்து இவங்களுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கணும், தன்னோட குழந்தைய வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்படியான மாப்பிள்ளை இருந்தால் மட்டும் எனக்கு போதும், வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மணமகள் சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகள் வந்து சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 10 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும், அது இல்லாமல் ஓரளவு சீர்திருத்தலாம் எங்கள் வீட்டில் கருத்து செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.